என்னப்பா நீ அந்த ஒரு விஷயம் நடந்தது உங்களை கூட்டிட்டு வரேன் 4 சோத்துக்குள்ள வச்சுக்கலையா? என்ன யாரை பழி வாங்குறது? யாரும் பழி வாங்குறது? எது இந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு. கட்சிக்காரன் விஜய் அவர்கள் சமீபத்தில் த்ரிஷா கூட ஒரு வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. அந்த வீடியோ சோஷியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. காரணம், விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு கொடுத்த மனுவில் விஜய் ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவுல இருக்காருன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதனால பலரும் சங்கீதா சொன்ன நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த சர்ச்சை தொடர்பா சமுத்திரக்கனி ஒரு பட விழாவில் பேசினது சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறுச்சு. யாரை பழிவாங்க இதெல்லாம் பண்ற, இதெல்லாம் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கோ, சொந்த கட்சிக்காரனே இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு சமுத்திரக்கனி பேசியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில சமுத்திரக்கனி ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல அந்த வீடியோ பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியும், நான் பேசி முடிக்கும் போது தான் தம்பி அந்த வீடியோ எடுத்தாரு, பேச தொடங்கும் போது எடுக்கல, வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசுறத நிறுத்த முடியாது இல்லையா, சரி பேசி முடிக்கிறத தானே எடுக்கிற, சரி எடுத்துட்டு போன்னு நினைச்சுக்கிட்டேன். அதுல அந்த வீடியோ எடுத்த தம்பிக்கு ஒரு சந்தோஷம், என்னத்தை செய்யறது, சாப்பிட மட்டும்தான் வாயை திறக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, நான் அக்கறையா தான் பேசுவேன், நான் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுற ஆள் கிடையாது, சந்தோஷமோ வலியோ வேதனையோ அதை அப்படியே பிரதிபலிச்சுட்டு அடுத்த தளத்துக்கு போயிட்டே இருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபைட் மாஸ்டர் தம்பி ஒருத்தர், அண்ணா அந்த வீடியோ எடுத்தது யாருன்னு பாருங்க அப்படின்னு சொன்னா, நான் எதுக்குடா பார்க்கணும், எனக்கு தான் அவன் வீடியோ எடுக்கும் போதே தெரியுமே, ஏன் பதற, வந்துருச்சு அவ்வளோதான் விடு, நம்ம தம்பிகளும் அந்த வீடியோவை வைரல் பண்ணிட்டாங்க, நான் அதை பெரிய குத்தமாலாம் பார்க்கல, அந்த விஷயத்த பேசிட்டு நான் பேசிட்டேன் அப்படின்னு வருத்தப்படவும் செய்யல, அது என்னோட அக்கறை வலி வேதனை என்னோட மனசுல பட்டதை தான் சொன்னேன் அப்படின்னு சமுத்திரக்கனி எனக்கு தெரியாமலாம் வீடியோ எடுக்கல, வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சே தான் நான் பேசினேன், ஒரு அக்கறையில் தான் நான் அப்படி பேசினேன்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு.